களத்திரஸ்தானாதிபதி மற்றும் இவர்களுக்கு பாக்யஸ்தானாதிபதியின் கூட்டணியாக வருகிறது. ஒரு உயர்வான காம்பினேஷன். தனகாரகன் தனஸ்தானாதிபதி சேர்க்கை, களத்திரகாரகன் புத்திரஸ்தானாதிபதி சேர்க்கை, அதுவும் அந்த 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் என்பதனால் வழக்கமாக நிறைய இடங்களில் நிறைய தோல்விகளையும் நிறைய அவமானங்களையும் நிறைய கஷ்டங்களையும் வெளியில் சொல்லிக்கொள்ள முடியாத துக்கங்களையும் இப்போ அந்த 7.5 சனியின் துவக்கமாகவும் வந்த மேஷராசிக்காரர்களுக்கு, இளமையான நபர்களுக்கு இளமை துள்றதுல என்ன சார் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லா புரியுது. இது இளமையான நபர்களுக்கு இளமை துள்ளும்னு நான் சொல்லலை. வயோதிகத்தில் வாலிபம், அதாவது முதுமையான வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட இளமை துள்ளும். அடங்க மாட்டார்கள். அடங்காமல் அவர்களுக்கு புது புது எண்ணங்கள், புது புது தொடர்பு. அடக்கினா அடங்குற ஆளா நீன்னு சொல்கிறாங்க பாருங்க. இதே கூட்டணி இவர்களுக்கு குடும்பத்தில் உறவு முறை சிக்கலை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்படி சார் கொடுக்கும் அப்படின்னா, 2-3 தடவை இதை நான் சொன்ன விஷயத்தை நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த உறவு முறை சிக்கல் எப்படி வரும் அப்படிங்கிறத நீங்களே புரிந்து கொள்வீர்கள். பரணி நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா, நட்சத்திராதிபதி சுக்கிரன் ராகுவின் சாரத்தில் வரும் பொழுது, குருவின் சேர்க்கையில் வரும் பொழுது நிறைய உணவு எடுத்துக்கொள்வது, சில பேருக்கு இந்த ஒபேசிட்டி ஏற்படுவது, இந்த சுகர், டயபெட்டிக்கு, இதெல்லாம் பார்டரில் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த ஒரு யோகம்னு வந்தாலும் அந்த யோகத்துடன் சேர்த்து ஒரு தோஷம் என்பது கண்டிப்பாக வரும். முதலில் நாம் மேஷராசியை எடுத்துக்கொள்வோம். கோச்சாரத்தில் குரு, சுக்கிரன் இந்த 2 கிரகங்களும் ஒன்றாக சேரப்போகிறது. கோச்சாரத்தில் இந்த கிரகம் சேர்ந்தா எங்களுக்கு என்ன பிரதர் சேரும் அப்படின்னு நீங்கள் கேட்பது நன்றாக எனக்கு புரிகிறது. உங்களுக்கு செல்வம், அதாவது பணம், இப்போலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, காசு, பணம், துட்டு, மணி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. அதுவும் தவிர அந்த குரு என்ற கிரகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, பணத்தை அள்ளி கொடுப்பவர், ஞானங்களை, வித்தைகளை அள்ளி கொடுப்பவர், புத்திர பாக்கியம், குழந்தை செல்வத்தை அள்ளி கொடுப்பவராகவும், நிறைய பேருக்கு நடுவில் ஒரு பெரிய மனிதன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் இருப்பவராகவும் தான் சொல்லப்படுகிறது. இந்த சுக்கிரன்கிற கிரகத்தை பற்றியெல்லாம் நான் பெருசாக சொல்லணும்னு தேவையில்லை. ஏன் அப்படின்னா, உல்லாசத்துக்கு, காதலுக்கு, காமத்துக்கு, வயதை அனுசரித்து ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் என்று சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றலை தூண்டக்கூடிய கிரகம்தான் இந்த சுக்கிரன் என்ற கிரகம். சுக்கிரன் அப்படிங்கிறவர் எந்த வழியாக இருந்தாலும் ஓகே, நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு நான் போய் சேர வேண்டும், எல்லா விஷயத்தையும் நான் எனதாக்கி கொள்ள வேண்டும், அதற்காக எந்த ஒரு பாதையிலும் நான் பயணிக்க தயார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த சுக்கிரன். காலபுருஷனுக்கு 3வது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் இருப்பதனால் பொதுவாகவே இந்த சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு நிறைய வருமானம், லக்ஸுரி என்பது ஏற்படக்கூடிய காலகட்டம். காமத்திரிகோணத்தில் வரக்கூடிய முதல் ராசியாக வருகிறது. முதலில் அங்கு மிருகசீர்ஷ நட்சத்திரம், பிறகு திருவாதிரையின் நட்சத்திரம். இது ஒரு காற்று ராசி. அப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது ராகுவின் நட்சத்திரம். அப்போ எல்லாருக்குமே நன்றாக தெரியும், இந்த சுக்கிரன் என்பவர் ராகுவின் சாரம் அப்படிங்கிறது காமகாரகன், காதல் காரகன், போககாரகனின் சாரம் பெறுகிறார். இதை ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு கூட்டணியில் இருந்தபோது இதற்கு நான் வேறொரு காணொளியில் பலன் சொல்லியிருந்தேன். அப்போது அதுக்கு கமெண்ட் எழுதியிருந்தவர் என்ன சொல்லியிருந்தார், சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா சுக்கிரன்னா கெட்டப்பாக இருக்குது, அப்போது சுக்கிரன்னா நான் செட்டப்புன்னு எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தார். அவர் சொல்கிறது ஒரு விதத்தில் ரைட்டுன்னா கூட, அதற்கப்புறம் அங்கே சனி வந்துட்டாருன்னா அது பிரேக்கப் ஆகவும், பிறகு அங்கு செவ்வாய் வந்துட்டாருன்னா அது லாக்கப்பாகவும் மாறிவிடும். எனவே நமக்கு நிறைய வாய்ப்புகள் என்பது கண்டிப்பாக வரும். அதாவது இந்த இளமையுடன் துள்ளி குதிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது
சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கும் வரும், நடு வயதில் இருப்பவர்களுக்கும் வரும், வயோதிகத்தில் இருப்பவர்கள் கூட அடங்காமல் ஆடக்கூடிய ஆற்றல் என்பதை கண்டிப்பாக ஏற்படும். அதுவும் இந்த சுக்கிரன் என்பவர் ராகுவின் சாரத்தில் செல்லும் பொழுது கணவனை இழந்த பெண்கள், கணவனை பிரிந்த பெண்கள், மனைவியை இழந்த ஆண்கள், மனைவியை பிரிந்த பெண்களின் தொடர்புகள் நிறைய பேருக்கு ஏற்படும். இதெல்லாம் ஆரம்பத்தில் இவர்களுக்கு கொஞ்சம் குதூகலமாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கும். பிறகு இதன் விளைவுகள் என்ன என்பது உங்களுக்கே நன்றாக தெரியும். இந்த ஒரு விஷயத்தை தவிர இதை நம்ம நல்லா யோசித்து எடுத்தோம் அப்படின்னா நிறைய திறமைகளை வெளியே கொண்டு வரக்கூடிய அமைப்பு, நிறைய அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு, நிறைய வித்தை இருக்கிறவர்களுக்கு அதனை வெளியே காண்பிப்பதற்கு ஒரு நல்ல மேடை, ஒரு நல்ல வாய்ப்பு என்பது ஏற்படும். இந்த ஒரு சந்தர்ப்பம் இனி வருவதற்கு கிட்டத்தட்ட 1 வருடம் ஆகும். இந்த 1 மாதத்தை மட்டும் நீங்கள் கவனமாக உபயோகித்து கொண்டால், இந்த ஒரு விளம்பரத்தில் சொல்கிறாங்க பாருங்கள், புது வீடு, புது காரு, புது பங்களா, புது பாய் ஃப்ரெண்டு, புரியுது, புது கேர்ள் ஃப்ரெண்டும் ஏற்படக்கூடிய காலகட்டம். இதில் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, நான் மாலை போட்டிருக்கிறேன், நான் ஐயப்பனுக்கு விரதம் இருக்கிறேன், நான் முருகனுக்கு விரதம் இருக்கிறேன்னு சொல்லி உங்களை பத்திரப்படுத்தி கொண்டீர்கள்னா இது உங்களுக்கு ஒரு பிரமாதமான ஜாக்பாட். இந்த ராசியை பொறுத்தவரை, இப்போ மேஷத்தை பொறுத்தவரை ராசிக்கு 3ஆம் வீட்டில் சுக்கிரன் குரு இந்த 2 கிரகங்களின் இணைவு இவர்களுக்கு 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டை பார்ப்பதாகவும் 7ஆம் அதிபதி 9ஆம் வீட்டை பார்ப்பதாகவும் களத்திரஸ்தானாதிபதி மற்றும் இவர்களுக்கு பாக்யஸ்தானாதிபதியின் கூட்டணியாக வருகிறது. ஒரு உயர்வான காம்பினேஷன். தனகாரகன் தனஸ்தானாதிபதி சேர்க்கை, களத்திரகாரகன் புத்திரஸ்தானாதிபதி சேர்க்கை, அதுவும் அந்த 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் என்பதனால் வழக்கமாக நிறைய இடங்களில் நிறைய தோல்விகளையும் நிறைய அவமானங்களையும் நிறைய கஷ்டங்களையும் வெளியில் சொல்லிக்கொள்ள முடியாத துக்கங்களையும் இப்போ அந்த 7.5 சனியின் துவக்கமாகவும் வந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் என்பது அவர்களுக்கு ஒரு பூரணமான ஜாக்பாட்டாக எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இவர்கள் இப்போ இந்த காலகட்டங்களில் பிரமாதமாக முயற்சிகள் நிறைய செய்வார்கள். வயதை பொறுத்து அந்த முயற்சிகளுக்கு அவர்களுக்கு பலன் கிடைக்கும். ஒருவேளை நடு வயதில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் இவர்கள் நிறைய இந்த திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இல்லை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, சார் என்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்குது சார், என்கிட்ட வித்தை இருக்குது சார், அந்த வித்தையை காமிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மேடை இல்லை சார் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய அனைத்து நபர்களும் மிகவும் விஸ்தாரமாக தங்களது விஷயங்களை வெளியிலே கொண்டு வருவார்கள். குறிப்பாக சுக்கிரன் என்பவர் முதலில் செவ்வாயின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு இது லக்னாதிபதியின் நட்சத்திரம், ராசியாதிபதியின் நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால பூரணமாக தங்களது திறமையை வெளிப்படுத்துவார்கள். எதையோ இழந்தது போல், எதையோ விட்டு கொடுத்தது போல், எதையோ பறி கொடுத்தது போல் ஒரு தோற்றம் இருக்காது. ரொம்பவும் யூத்ஃபுல்லாக, ரொம்பவும் எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய நபர்கள். இதுக்கப்புறம் இந்த சுக்கிரன் என்பவர் ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். இப்போ காரகத்துவ பிரகாரம் ராகு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா போக காரகன். சுக்கிரன் அப்படிங்கிறவர் களத்திரக்காரகன். அப்போது களத்திரக்காரகன் போகக்காரகனினுடைய சாரத்தில், அதுவும் ஒரு காற்று ராசி மிதுன ராசி புதனுடைய வீட்டில், இதை நம்ம சொல்லவே வேணாம். எந்த அளவுக்கு நடக்கும்னா இளமை துள்ளும் சார், துள்ளிட்டு போகட்டும் சார், இளமையான நபர்களுக்கு இளமை துள்றதுல என்ன சார் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லா புரியுது. இது இளமையான நபர்களுக்கு இளமை துள்ளும்னு நான் சொல்லலை. வயோதிகத்தில் வாலிபம், அதாவது முதுமையான வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட
இளமை துள்ளும். அடங்க மாட்டார்கள். அடங்காமல் அவர்களுக்கு புது புது எண்ணங்கள், புது புது தொடர்பு. அடக்கினா அடங்குற ஆளா நீன்னு சொல்கிறாங்க பாருங்க. அந்த அளவுக்கு நிறைய தொடர்புகள் வரும், நிறைய கான்டாக்ட் வரும். அப்போது பதமாக பக்குவமாக அதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லைன்னா இதே கூட்டணி இவர்களுக்கு குடும்பத்தில் உறவு முறை சிக்கலை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்படி சார் கொடுக்கும் அப்படின்னா, 2-3 தடவை இதை நான் சொன்ன விஷயத்தை நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த உறவு முறை சிக்கல் எப்படி வரும் அப்படிங்கிறத நீங்களே புரிந்து கொள்வீர்கள். இதையும் தவிர இவர்களுக்கு பிறகு இதே சுக்கிரன் என்பவர் குருவின் சாரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு ஒரு பொருளை விற்று இன்னொரு பொருளை வாங்க வேண்டியது, திறமைகளை முழுவதுமாக வெளியே கொண்டு வர வேண்டியது, பயணம், 3ஆம் இடம்னாலே பயணஸ்தானம். இப்போ பயணத்தில் புதிய தொடர்புகள், அதன் மூலம் நட்பு, அந்த நட்பு என்பது வெகுநாள் நீடிக்கக்கூடிய அமைப்பு, ஒரு வீடு விற்பது, நகை வாங்குவது. சார் நாங்கள்லாம் நகையை அடகு வச்சுக்கிட்டு தானே சார் இருக்கிறோம், நகை வாங்குவீர்கள்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இது நியாயமா சார் அப்படின்னு கேட்டால், போய் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயும் டி நகரில் இருக்கக்கூடிய அந்த நகைக்கடையிலையும் போய் பாருங்கள். இன்றைக்கும் வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. பில்லு போடுறதுக்கு தான் அங்கே 1 ஹவர் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இதை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு மாத காலம் என்பது பிரமாதமான ஒரு டைமாக இருக்கிறது. இந்த குரு சுக்கிரன் கூட்டணி என்பது நமக்கு நிறைய அதிர்ஷ்டங்களையும் வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்குது. இவ்வளவு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இதில் இருக்குது. இதில் மைனஸ் பாயிண்ட்னு தேடி எடுத்தோம் அப்படின்னா, உணவின் மேல் நமக்கு நிறைய நாட்டம் அப்படிங்கிறது ஏற்படும். குறிப்பாக அந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா, நட்சத்திராதிபதி சுக்கிரன் ராகுவின் சாரத்தில் வரும் பொழுது, குருவின் சேர்க்கையில் வரும் பொழுது நிறைய உணவு எடுத்துக்கொள்வது, சில பேருக்கு இந்த ஒபேசிட்டி ஏற்படுவது, இந்த சுகர், டயபெட்டிக்கு, இதெல்லாம் பார்டரில் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த ஒரு யோகம்னு வந்தாலும் அந்த யோகத்துடன் சேர்த்து ஒரு தோஷம் என்பது கண்டிப்பாக வரும். இதனை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொண்டால் போரும். இந்த 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் குரு சுக்கிரன் கூட்டணி திரும்பவும் மேஷராசிக்கு எப்போ சார் கிடைக்கும் அப்படின்னா, இன்னும் 1 வருடம் கழித்துத்தான் கிடைக்கும். இந்த 2 சுபகரங்களின் சேர்க்கை நிறைய வீட்டில் சுபகாரியங்கள், புத்திரபாக்கியமாக இருந்தாலும் சரி, குழந்தைகள் பிறப்பதாக இருந்தாலும் சரி, இல்லைனா ஒரு நல்ல ஒரு நாட்டிய அரங்கேற்றம், மியூசிக் டேலண்ட்டை வெளியில் கொண்டு வர்றது, அதுவும் தவிர திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள், மறுமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள், ஏன்னா 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டை பார்க்கிறது. அனைத்து சுபகாரியங்களின் தொடக்க புள்ளியாக இந்த குரு சுக்கிரன் கூட்டணியை எடுத்துக்கொள்ளலாம். இந்த வாய்ப்பை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். சார் நிறையா விஷயம் சொன்னீங்க, டக்குன்னு முடிஞ்சிருச்சே சார், என்ன சார் பண்ணணும் நாங்கள் அப்படின்னா, நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு காத்திருங்கள். அடுத்து சனி செவ்வாய் பார்வை, சமசப்தம பார்வை, நீயா நானா அப்படின்னு இந்த நேருக்கு நேர்னு ஒரு படத்தில் வரவில்ல, 2 பேர் இப்படி ஆப்போசிட்டில் நிற்பாங்க. அந்த மாதிரி வக்கர சனியின் உக்கர பார்வை செவ்வாயின் மேல் விழப்போகிறது. இதைப்போல் மிகவும் சுவாரஸ்யமாக 12 ராசிகளுக்கும் 12 வீடியோவாக நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். மலேசியா, சிங்கப்பூர், துபாய் போன்ற இந்த 3 நாடுகளுக்கும் தொடர்ச்சியாக இப்போ கன்சல்டேஷனுக்காக வர இருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ரெக்குயர்மெண்ட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு தகவல் கொடுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.